கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் பங்கேற்கும் முன்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் சாமி தரிசனம் செய்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள். சிவரஞ்சனி, தேமுதிகவின் கூட்டணி அறிவிப்பு குறித்து இன்று மாலை கடலூரில் வேப்பூர் அருகே நடைபெறக்கூடிய மகளிர் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 தேமுதிக சார்பில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்க உள்ளார். இந்த நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் என்பது மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கைகள் அமர வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கு விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படங்களும் ஏராளமான சிலைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மதியம் 3 மணிக்கு இந்த மாநாடு துவக்கம் என்பது நடைபெற உள்ளது. 3 மணிக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றத்துடன் துவக்க இருக்கிறார். பின்னர் கலை நிகழ்ச்சியில் நடைபெறும் முன்னர் கடலூர் மாவட்டத்திற்கு தற்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்த நிலையில் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகீஸ்வரர் கோவில் தற்போது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தியிருக்கிறார். உடன் அவர்கள் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் மருமகளுடன் சாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அங்கிருந்து தனியாருடைய விடுதியில் தங்குவதற்காக புறப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தல் முன்பாகவும் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விருதாச்சலத்தில் விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதகீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இதுபோல் மாநாடு பொதுக்கூட்டம் என்பது விருதாச்சலத்தில் நடைபெறும் போது அந்த கோவிலில் வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.